வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமால என்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல ஆதித்ய ரவிச்சந்திரன் அவங்களுடைய இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த படத்துல இருந்து டீசர்லாம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு வரவேற்பு அடைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லியோடைய டீசரை பார்த்துட்டு நிறைய இயக்குநர்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக கார்த்திக் சுப்ராஜ் அவங்க வந்து ரொம்பவே வந்து எனர்ஜியாக இருக்குது அப்படின்ற மாதிரி, ஒரு ஷேடோவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரசிகர்கள் வந்து ரொம்பவே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே வந்து அந்த வைப்பு குறையல அப்படின்ற அளவுக்கு வந்து டீசர் இருக்கு. அதை தொடர்ந்து இந்த குட் பேட் அக்லி வந்து ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போறது அப்படின்றத அஃபிஷியலாவே சொல்லிட்டாங்க. ஆனா அப்போ இட்லி கடை படம் வந்து ரிலீஸ் ஆக போறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. ஏப்ரல் 10 தான் நாங்களும் வந்து களத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தா கூட இந்த இட்லி கடை படத்துடைய தேதி வந்து கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இட்லி கடை டேட் வந்து தள்ளி போச்சுன்னா எந்த தேதிகளில் வந்து தள்ளி போகும் அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து வந்து பல ஹீரோக்கள் தனியாக நின்று மோதுற மாதிரியான படங்கள் தான் அடுத்தடுத்த வரிசையில் இருக்குது. ஸோ அதில் போய் வந்து இட்லி கடை வந்து மாட்டிக்குமா, இல்லை இட்லி கடை கெத்தாக நின்றுட்டு மற்ற படங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த ஒரு டவுனில் வந்து இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இட்லி கடை படத்துடைய டேட்டை வந்து எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, மறுபடியும் உறுதிப்படுத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகை நயன்தாரா அவங்களுடைய நடிப்பில், ஆர்ஜே பாலாஜி அவங்களுடைய நடிப்பில் மூக்குத்தி அம்மன் படம் வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. மூக்குத்தி அம்மன் படம் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படமாக தான் இருந்துச்சு. இந்த மூக்குத்தி அம்மன் படத்துடைய செகண்ட் பார்ட் வந்து இயக்குனர் சுந்தர்சி அவங்க வந்து இயக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருந்துச்சு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து இந்த மூக்குத்தி அம்மன் 2 படத்துல வந்து நடிகர் அருண் விஜய் வந்து வில்லனாக போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஏற்கனவே நம்ம அருண் விஜய் அவங்கள வில்லன் கதாபாத்திரத்தெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் நயன்தாரா அவங்களுக்கு வந்து ஒரு வில்லனா வந்து அருண் விஜய் அவங்க வந்து நடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, அஸ்வத் மாரிமுத்து அவங்களுடைய இயக்கத்தில் எஸ்டிஆர் படம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஆர் அவங்களுடைய 49வது படம் ராம்குமார் இயக்கத்தில் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த 49வது படத்துடைய ஷூட்டிங் வந்து துபாயில வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம் ரொம்ப விரைவிலேயே. அடுத்ததா வந்து 50வது படத்திற்கான ப்ரோமோவையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். 51வது படம் வந்து ஆகஸ்ட் மாசத்துல வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங்ல இருக்காங்களாம். அடுத்தடுத்து வந்து எஸ்டிஆர் அவங்க வந்து பெரிய அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்காரு. ஒரு படத்துக்குனாலே ஒரு டீசருக்கு ஒரு சாங்க்கு வந்து பயங்கரமா வெயிட் பண்ணுவோம். தொடர்ந்து வந்து வரிசையில பல படங்கள் இருக்கிறதுனால ஒரு பெரிய ட்ரீட்டா சிம்பு அவங்களுடைய ரசிகர்களுக்கு இருக்கும் அப்படின்றது உறுதியா சொல்லலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, பாரதி ராஜா அவங்களுடைய நடிப்புல வந்து எத்தனையோ படங்கள் வந்திருந்தா கூட இப்ப நிறம் மாறும் உலகில் அப்படின்ற படத்தின் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அதுல எவ்வளோ நடிகர்கள் நடிச்சிருந்தா கூட பாரதி ராஜா சாருடைய நடிப்பின் மேல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. அதற்கு ஏத்த மாதிரி இப்போ வந்து ஒரு லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வடிவுக்கரசி மற்றும் பாரதி ராஜா அவங்க 2 பேருக்கு உள்ள காதலை வந்து வெளிப்படுத்துற மாதிரி வந்து ஒரு பாடல் வெளியாகி இருந்துச்சு. பொன்மானே பூந்தேனே அப்படின்னு கேட்கவே ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு சாங்கா இருந்துச்சு. இன்கேஸ் நீங்க அந்த சாங் கேட்கலான்னா கேட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ பிரபாஸ் அவங்களுடைய நடிப்புல வந்து பாகுபலியை நம்ம ரொம்ப வியந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா வந்து அவர் எவ்வளோ படங்கள் நடிச்சா கூட பாகுபலி அளவுக்கு வந்து கொடுக்கலையே அப்படின்ற ஒரு குறை இருந்துட்டே இருக்கு. அந்த கவலையை வந்து நிரப்புறதுக்காக கண்ணப்பா அப்படின்ற படத்துல வந்து பிரபாஸ் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த படத்துடைய டீசர் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் 2 வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. கடைசியில் வந்து பிரபாஸ் அவங்களுடைய கண்ணு மட்டும் ஷோவாகி அவர் மட்டும் வருவார். அவர் குட்டியாக அந்த கிளிப் இருந்தால் கூட ரொம்ப ரசிக்கிற விதத்தில் அந்த ஹோல் டீசரையோடைய அந்த கவனத்தையுமே அந்த கடைசியில் இருக்கிற கிளிப் வந்து எடுத்துக்கொன்ற அளவுக்கு வந்து பிரபாஸ் அவங்களுடைய கேரக்டர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த டீசர் 2 வந்து இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை, சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுவரை இணைந்து இருங்கள். இது எஃப்எஃப் டைம் ஷோ. பாய் ஃப்ரம் தேவிகா.